ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ பார்ப்போம். சண்டே போட முடியல. மற்ற டைம் போட்டு தான் பார்ப்போமே அப்படின்றதுக்காண்டி நான் இன்னைக்கு லென்த் வீடியோ போடுறேன். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கான பதிவு இது கண்டிப்பாக உங்களுக்குன்னு புரியும். கண்டிப்பாக நீங்கள் முன்னிலைக்கு வரணுன்றதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவே நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முன்னிலைமைக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். பாய். வீடியோவுக்கு போகலாமா? இன்றைய சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு குடும்பம் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ என்னுடைய கதையை நான் ஒரு நாள் கூட நான் உங்கள் கையில் சொன்னதில்லை. நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். அவங்களுடைய லைஃப்பில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத அவங்க கையில் கேட்பேன். கண்டிப்பாக அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், நான் கஷ்டப்படுறேன். ஒரு வேளை சாப்பாடு தான் எங்கள் வீட்டில், மறுவேளை சாப்பாடு கிடையாது அப்படின்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. என் கையில் எடுத்து சொல்லுவாங்க. அதை நான் புரிஞ்சுப்பேன். என் கையில் இருக்கிறத நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. நான் இந்த வீடியோவோட எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நடுத்தரமான பெண்களுங்க நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதனால் வாழ்வாதாரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருப்பீங்க. நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி நல்லா இருப்பீங்க அப்படின்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். இப்போல்லாம் எங்கேங்க ஆண்கள் நிறைய ஒயின் ஷாப்பு தான் போகிறாங்க. குடும்பத்தை ரன் பண்ணணும் அவங்களுக்கு எங்கேருந்து தெரியுது? ஒரு பெண் தான் எல்லாமே முன்னாடி எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அந்த பெண் அவங்க இல்லைன்னா அந்த குடும்பம் கூட ரன் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி நம்ம பிழைக்க போகிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கஷ்டமாக எதிர்பார்ப்பாங்க. ஆண்கள் எங்கெங்க திருந்துறாங்க? ஆண்கள் திருந்த மாட்றாங்க. ஒரு சில ஆண்கள் குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் பெண்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எந்த எந்த எப்போ பார்த்தாலும் ஒயின் ஷாப்பு தான் அவங்களுக்கு கெதின்னு இருக்காங்க. எங்கெங்க சமுதாயம் அவங்கள எங்கே வளர விடுது? நிறைய ஏழ்மையான பெண்கள் நிறைய இருக்காங்க. ஏழ்மையான குடும்பங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு பங்களிப்பு அளிக்கணும். ஒன்றுமே இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் கவர்மெண்ட் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு லோன் அப்ளை பண்ண முடியாது, ஒரு எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிற குடும்பங்களும் இருக்குது. கவர்மெண்ட் வேலை இல்லாமல் அதாவது ஒரு நடுத்தரமான குடும்பமும் இருக்குது. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிற குடும்பங்கள் கூட நிறைய இருக்குது. அது நம்ம இந்த தமிழ்நாட்டில் பாதி நடுத்தர குடும்பங்கள் தான் இருக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அவங்களெல்லாம் பார்த்து கணக்கெடுப்பில் நீங்கள்லாம் பார்த்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளுங்க. எல்லா பெண்களும் சமுதாயத்தில் முன்னேறணுங்க. இந்த 26வது நூற்றாண்டில் இந்த சமுதாயத்தில் பெண்கள் யாரும் முடங்கி இருக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச ஒரு வேலை, ஏதாவது நீங்கள் படிக்கலை அப்படின்ற கவலை இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லை வீட்டு வேலையோ இல்லை பூ வேலையோ இல்லை ஏதாவது சுய தொழிலோ அப்படின்றத நீங்கள் செஞ்சு ஒரு முன்னேற்றத்தை வர வைங்க. உங்களால் தாங்க முடியும். ஆண்கள் இருக்காங்க பாதி பேர், ஆனால் பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க. அதனால் பெண்கள் முழு நம்பிக்கையோட நம்மளும் முன்னாடி வர முடியும் அப்படின்ற நோக்கத்தோட முன்புக்கு வாங்க. நீங்கள் எல்லாம் குழந்தைங்கள எப்படி பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்றதையும் வளங்க. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்க நல்லா நம்ம வளர்ப்போம். நாளை ஒரு காலத்தில் படித்து மேலுக்கு வரப்ப அவங்க நடவடிக்கையோ வேற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி வாழ்வாதாரத்தில் ஒரு நம்ம எப்படி வாழணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி இப்போ அதாவது வந்து புது வீடியோஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்கள். உங்களுக்கும் புரிதல் வரும், நீங்களும் புரிஞ்சுப்பீங்க, நீங்களும் புரிஞ்சு முன்னுக்கு வருவீங்க. இந்த மாதிரி விளக்கத்தெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா நம்ம இப்படியெல்லாம் பிழைக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.